உயிரோடு இருந்தால் அவர் என் கூட இருக்கிறாரு, தான் செத்து பண்ணால் அவரோட இருக்காங்க, இவ்வளோதான். அட்ரஸ் சேஞ்ச் தான் ஆகுது. அது அந்த நினைவுகள் என்ன வந்து தைரியசாலியமாக. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை கூப்பிட்றாரு அந்த 72ல் ஒரு 20 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா நான் பீகார் போகல அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பீகாருக்கு வந்தோடனே அப்படி எப்படி உங்களுக்கு மாறிச்சு அந்த மனநிலை இருந்து? அந்த 20 months ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரிகள் தான் ஃபுல்லாக வந்து சபைகளோ அந்த ஸ்கூல்களோ ஆரம்பிச்சது எல்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் அந்த புரிதல் இப்போ உள்ள இதுக்கு இல்லாமையே போயிடுச்சு. ஒரு மறைக்கப்படும் போது அப்படி தானே இருக்கும். தரிசனம் இல்லைன்னா அதான் தேசத்தை குறித்து பாரமோ அல்லது ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்து தரிசனம் இல்லைன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்படி தான் நினச்சேன். பீகாரை போய் ரொம்ப கஷ்டப்படும் போது அப்படின்னு இங்கே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிஷினரிகளுக்கு நிறைய சலுகைகள் வச்சுருக்கிறீங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு சேலரி கொடுக்குறீங்க. ப்ளஸ் அவங்க பசங்களுக்கு எஜுகேஷன் நல்ல குவாலிஃபிகேஷன். ஆக்சுவலாக இந்த ஃபீஸ் ஸ்டடி வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ் வந்து தமிழ்நாட்டில் படிக்கவே முடியாது, அப்படி ஒரு இது வச்சிருக்கீங்க, ஃப்ரீயாக பண்ணுறீங்க. ஏதாச்சும் நிறைய சலுகை தானே இது. இந்த நாலேஜ் வந்து அது நிறைய பேருக்கு தெரியுதாங்கிறதா என்னுடைய கேள்வி. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சலுகைகள் நிமித்தம் யாராவது வந்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்துருவாங்க. நாங்கள் அதனால இந்த சலுகைகளை குறித்து அதிகம் பேசுறது இல்லை. அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் 35-40 வருடங்களுக்கு முன்னால் பீகார் போயிட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிளை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இவர் அங்கே போய் பிரசங்கம் பண்ணார். ஆனால் அங்கே இருக்கிற பீகாரிகள்லாம் இங்கே ஓடி வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. அவர் அங்கே போனால், அவர் பீகார் போனால், அகஸ்டின் ஜெபகுமார் பீகார் போனால் அவங்க இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்துட்ட உடனே அகஸ்டின் ஜெபகுமார் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே இந்த பீகாரிகள்லாம் யூத் தொல்லை தாங்க முடியாது, அங்கே ஓடுறாங்க. இதுதான் நடந்துங்குது. பீகாரில் இவர் என்ன செஞ்சார் தெரியல. அங்கே போய் காணிக்கை கலெக்ஷன் பண்ணி இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறது, மற்ற மாநிலங்கள்லேருந்து போகிறது, காணிக்கைலாம் சேர்த்து ஸ்கூலு, இந்த மாதிரி கோட்டை கொத்தலங்களோட சுகபோகமாக வாழ்ந்துருக்காரு. இப்போ நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் அவர் பெருமை பேசுவாங்க. அகஸ்டின் ஜெபகுமார் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் காட்டில் மேட்லையும் ஊழியம் பண்ணுறாரு கடவுளுக்காக அப்படின்னு. இங்கிருந்து காணிக்கைகளை கொடுப்பாங்க, காசுகளை. வீட்டில் யாரும் கஷ்டப்பட்டாலும் அங்கேயும் இந்த காணிக்கை கொடுக்குறவங்களுக்கு கவலை கிடையாது. அண்ணன் தம்பி கஷ்டப்பட்டா இவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அகஸ்டின் ஜெபகுமார் போய் அந்நிய தேசத்தில் போய் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கைகளை அள்ளி கொடுத்து அவர் போய் அங்கே ஸ்கூலை கட்டி அவருக்கு தனிப்பட்ட வருமானத்தை பெருக்கிக்கினார். ஏன்னா இப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் ஆவடியில் இருந்து 35 வருஷத்துக்கு முன்னால் அவர் போய் அகஸ்டின் ஜெபகுமார் கூட திருமணமாகாத ஊழியத்துக்கு போயிட்டார். 35 வருடமாக அவர் ஊழியம் பண்ணி அங்கே வந்து இவர் தான் எங்கள் அண்ணன் தான் பாபா அவர் பேர். இவர் பேர் ஜேம்ஸ் அதிசயம். அங்கே அவருக்கு பாபா தான், ஜேம்ஸ்னா தெரியாதா, பாபா. அங்கே நிறைய பேர் நான் சுகப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சிம்பிளானவர். எங்கள் அண்ணன் ரொம்ப சிம்பிளானவர். ஒரு பேண்ட்டு சட்டை ஒயிட்டு சிம்பிளாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஷர்ட்டு. மற்றபடி வாட்ச் கூட கட்ட மாட்டார். இப்படி ஒரு சிம்பிளான மனுஷன் இருந்த வரைக்கும் அகஸ்டின் ஜெபகுமாரால் அங்கே தலை தூக்க முடியல. ஒரு தன்னை பெருமைப்படுத்திக்க அவரால் முடியல. என்னுடைய பெரியம்மா மகன் வந்து ஜனவரி மாதம், இந்த மாதம் 2024 அங்கேருந்து வந்தார். ஒரு ஆஞ்சியோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனார் 4 மாதத்துனால. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆர்ட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சிஎம்சி வேலூருக்கு வந்தார். அதுலேயே ஃபெயிலியர் ஆகி வரிச்சிட்டார் ஜனவரி மாதம் 2024. இதுக்கு அப்புறம் என்னாச்சு, அகஸ்டின் ஜெபகுமார் அங்கே ஃப்ரீ ஆயிடுச்சு. இவர் ஒரு சிம்பிளாக இருக்காரு, ஒரு ஆடம்பரத்தை விரும்ப மாட்டுறாரு. இப்போ இவர் போயிட்டார், மறிச்சிட்டார். என்னுடைய அண்ணன், என்னுடைய அம்மாவுக்கு அக்கா பையன் ஆவடியில், அவர் இப்போ அகஸ்டின் ஜெபகுமாருக்கு இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. இவர் ஆடம்பரமாக இப்போ பேட்டி கொடுக்குறதோ இது பண்ணுறதோ அது பண்ணுறதோ மாதிரி இருக்கார். இப்போ என் அண்ணனுக்கு வைத்திய செலவுக்கு ஒரு 10 பைசா கூட கொடுக்கலங்க, ஒரு 10 பைசா கூட கொடுக்கல. அவரே வந்தார். இங்கே இருக்கிற அவருடைய தம்பி, என்னுடைய பெரியம்மா மகன் ஜேம்ஸ் அதிசயத்துக்கு தம்பி இருக்கார் ஆவடியில், சொந்த வீடெல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த ஆப்ரேஷனுக்கு பணத்தை செலவு பண்ணாங்க. 50,000 செலவு பண்ணி அனுப்பினாங்க. திரும்ப பிரச்சனை, அதுக்கும் ஒரு பைசா கொடுக்கல. ஏதுன்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கல அகஸ்டின் ஜெபகுமார். 30-40 வருடமா குடும்பத்தை விட்டுட்டு தன்னந்தனியாக அவர் கூட போயிட்டு தன் சுகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அதன்படி கடவுள் ஊழியம் பண்ணார் என்னுடைய அண்ணன். அவரை மறிச்சிட்டாரு. அவருடைய தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கல, இல்லைப்பா ஆறுதல் சொல்லலை, ஒரு விசாரிப்பும் கிடையாது, ஒரு 10 காசு செலவு பண்ணுறது கிடையாது. எங்கள் அண்ணன் தான் வந்து இப்போ நாங்கள் தான் வந்து அந்த அடக்கம் பண்ணவரை நாங்கள் தான் செலவு பண்ணி அடக்கம் பண்ணோம். இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க அகஸ்டின் ஜெபகுமார். இந்த அவரை விசாரிக்காத விஷயம், அவர் வந்து இந்த அண்ணனோட குடும்பத்தை விசாரிக்காத விஷயம் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் யாருக்கிட்ட கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிறார். ஆனால் மைக்கேல் ஆகிய எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் காதுக்கு கண்ணுக்கும் வந்துடும். நான் அவங்ககிட்ட கேட்டேன், எங்கள் அண்ணிக்கிட்ட கேட்டேன்,
ஆனால் எதனா அகஸ்டின் ஜெபகுமார் வந்து ஃபோன் பண்ணாரா, விசாரிச்சாரா? ஒன்றும் கிடையாது. 10 பைசா தரலப்பா, விசாரிக்கவும் இல்லை, மறிச்ச பிறகு ஒரு விசாரிப்பு இல்லை. இப்படி ஒரு கேவலமான ஒரு சுயநலவாதி. அவர் சொல்றது பைபிள்லேருந்து ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. 2000 வருஷமா விடுதலை இல்லை, ஒரு மக்கள் மனசில் மாற்றம் இல்லை அப்படின்றாரு. என்னத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க மக்களுடைய மனத்தில் மாற்றம் வர்றதுக்கு? அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு சகாக்களை என்ன சொல்லிட்டீங்க? பைபிள்லேருந்து வாழ்க்கையை வகுத்து சொல்லிட்டீங்களா? வசனத்திலிருந்து பைபிள் வேதத்திலிருந்து வாழ்க்கையை வகுத்து சொல்லிட்டீங்களா? எதிர்கால வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்லிட்டீங்களா? சந்ததி செழிப்பாக இருக்கிறதுக்கு பைபிள் சத்தியத்திலிருந்து எதனா சொல்லிட்டீங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்கள வாழ்க்கையில் வீணாக போச்சு, காலம்தான் வீணாக போச்சு, நேர விரயம். இந்த பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். அன்றாட வேலைகளை உன்னுடைய கடமை செய்யும். உன்னுடைய கடமை தான் கடவுள். அன்றாட வேலைகள் தான் உன்னுடைய கடவுள். அதை சரியாக செஞ்சானா தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கடமை செய்யாத கடவுளை என்ன சொல்ற, நீ யாரு? எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.